ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கையை சென்னை மாமன்ற கூட்டத்தில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் கிழித்தெறிந்த காட்சிதான் இது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் சாதி ரீதியிலான வன்முறைகளை தவிர்க்கும் வகையிலான தனது பரிந்துரைகளை அண்மையில் நீதிபதி சந்துரு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அளித்திருந்தார். அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் சென்னை மாமன்றத்தில் அறிக்கையை கிழித்தார். இதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து உமா பாதியிலேயே வெளியேறினார். இந்நிலையில் பாஜக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க திமுக உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆணையருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மேயர் பிரியா பதிலளித்தார். மாமன்ற நடவடிக்கைக்கு தொடர்பில்லாமல் உமா ஆனந்த் பேசிய அனைத்தும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என்றும் மேயர் தெரிவித்தார். திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஆபத்தை உணராமல் குளித்த இளைஞர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு இதே ஆற்றில் 10ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் ஆபத்தை உணராமல் 50 அடி உயரத்திலிருந்து குதித்து இளைஞர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர். சுழல்கள், ஆழக்குழிகள் மற்றும் புதைமணல் நிறைந்து காணப்படும் கொள்ளிடம் ஆற்றில் அசம்பாவிதங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெளியானது. அதன் எதிரொலியாக கொள்ளிடம் ஆற்றில் குளித்த இளைஞர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் வரவேற்பளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைதி காப்பது அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா கடிதம் எழுதியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் என்று குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் நட்டா, சிபிஐ விசாரணை தேவை என்ற கோரிக்கையை இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில அரசு புறந்தள்ளுவதாக கூறியுள்ளார். கருணாபுரம் கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக மாநில சிபிசிஐடி போலீஸை விசாரித்தால் எப்படி விசாரணை நேர்மையாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ள நட்டா, அங்கு கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களில் அதிகம் பேர் பட்டியலின மக்களாக இருப்பதாக கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியில் இருக்கும் கமல்ஹாசன் கருணாபுரம் சென்றபோது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல கவுன்சிலிங் தர வேண்டும் என்று பேசியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கமல்ஹாசனின் இந்த பேச்சு மனதளவில் காயமடைந்தவர்களுக்கு உப்பு தடவும் செயல் என்றும் நட்டா கூறியுள்ளார். கருணாபுரம் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தியுள்ள நட்டா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் கருணாபுரம் சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை சந்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு நடக்க உள்ள போராட்டத்தில் கருப்பு பட்டை அணிந்து மல்லிகார்ஜுன கார்கேவும் தங்களுடன் பங்கேற்க வேண்டும் என்றும் நட்டா வலியுறுத்தினார். கல்வராயன் மலையில்தான் அதிகம் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியை சுற்றுலா தலமாக தரம் உயர்த்த முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் கல்வராயன் மலை கள்ளச்சாராய மலையாக அழைக்கப்பட்டு வருவதாகவும் அந்த நிலையை மாற்ற அரசு முன்வருமா என்றும் எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன், கல்வராயன் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம் என்றும் அதை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இது குறித்து நமது அரசின் நிதிநிலைமைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிதிநிலைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டில் வரும் 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், திமுக ஆட்சியில் நகரம், கிராமம் என வித்தியாசமின்றி சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன என்றார். முதல்வரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 8,120 கிலோமீட்டர் சாலைகள் முடிக்கப்பட்டுள்ளன என்றார். வருகின்ற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை இம்மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 16,596 கிலோமீட்டர் சாலைகளை மேம்படுத்தவும் 425 உயர்மட்ட பாலங்கள் கட்டவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்.
முழு உடல் பரிசோதனை திட்டம் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அனைத்து ஆசிரியர்களும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட கல்வித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தமிழகம் முழுவதும் அண்மையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்வதற்கான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 50 வயதிற்கு மேற்பட்ட 35,600 ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அனைத்து ஆசிரியர்களும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நடைபெற்ற உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விவகாரம் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதிலளித்தார். அப்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஆனால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக சென்று அவரை சந்தித்து உரையாடினார் என்றார். துணைவேந்தர் ஜெகநாதனை தமிழக ஆளுநர் மீண்டும் துணைவேந்தராக முயற்சித்து வருவதாக தெரிவித்த பொன்முடி, ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை சார்பில் நீதிமன்றத்தை அரசு நாடியுள்ளதாகவும் அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளித்துள்ளார்.